சிங்கப்பெண் படை அப்படிங்கிறத டிவிகே ஆட்சியில் விஜய் அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு. இந்த சிங்கப்பெண் படையினுடைய முதல் வழக்கு முதல் கைது யாருனாக்கா அதே டிவிகேல ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜய் சரவணன் அவர் தான் சிங்கப்பெண் படை மூலமாக முதல்ல கைது செய்யப்படக்கூடிய பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற அந்த பெருமையை டிவிகே ஆட்சி தான் சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் தான் கட்சியில் உள்ள சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவரை விடக்கூடாது, பெண்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன அந்த சிஎம் விஜய் அவர்களுக்கும் டிவிகே ஆட்சிக்கு உண்மையிலேயே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். மனமார்ந்த இல்லையா? ஏன் சரவணனை கைது பண்ணலையா? என்னப்பா சொல்கிறீங்க? அவங்க பெண்கள் பாதுகாப்பு தானே முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ கட்சிக்காரவங்க ஒரு பாலியல் உள்ளுறவு கூட்டியல் பாலியல் உறவு செய்கிறாங்க, அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறது ஒரு எம்எல்ஏ அப்படின்னாக்கா இப்போ அவங்கள கைது செஞ்சால் தானே பெண்களுக்கு பாதுகாப்புன்னு அந்த அரசாங்கம் சொல்ல முடியும். கைது பண்ணலையா? அட என்னடா பாருங்கள், ஒரு கைத்தட்டல் கூட விட மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக கைத்தட்டல் நேரத்தில் ஒன்றா சொல்லிட்டாங்க, இல்லை கைது பண்ணலை, நடவடிக்கை எடுக்கலை. அந்த அம்மா பாதிக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆள்படுத்தப்பட்ட அந்த அம்மா அதே கட்சியை சார்ந்த அம்மா இருக்குல்ல, ஒரு வாரமாக ப்ரெஸ் மீட்டு போட்டு கதறுன்னு அந்த அம்மா கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க டைலாக போட்டாங்க போல் இருக்கு, கதறு அப்படின்னு உட்காந்துட்டாங்க போல் இருக்கு. யார்? அந்த எம்எல்ஏவிலேருந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள்லேருந்து ஒட்டுமொத்த சிஎம் சார் வரைக்குமே. ஏன்னா ஒரு வாரமாக ப்ரெஸ் மீட்டு போட்டு கதறிக்கிட்டு இருக்குனாக்கா சிஎம்முடைய பார்வையை கண்டிப்பாக போயிருக்கும்ல. அப்போ இதுவரைக்கும் நடவடிக்கை ஏன் எடுக்கலை அவர் மீது? அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. காரணம் யாருனாக்கா இந்த டிவிகேவை சேர்ந்த பொறுக்கிகளாக இருக்காங்க. இந்த அயோக்கிய நாயகம் அயோக்கிய பொறுக்கிகள் இருக்குல்ல, இவங்க தான் பெரும்பாலும் இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறது. அப்போ இதுவரைக்கும் சிங்கப்பெண் படை அங்கே ஏன் போய் அவங்களை கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதோட இந்த டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அவங்க இந்த ஜென்சின்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்கல்ல, அந்த இளைய தலைமுறைகள் தான் வீட்டில் உள்ள அப்பா அம்மா வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல, அவங்கள ரேகிங் பண்ணி அவங்கள ஹராஸ் பண்ணி வீடியோ போட்டது இருக்குல்ல, ரீல்ஸ் எல்லாம், அந்த ஒட்டுமொத்த அந்த பொறுக்கிகளுக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் சமத்தியாக இருக்குது. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் உள்ள ஏரல் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கு. அந்த பெண் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணு டிவிகேவில் நிர்வாகியாகவும் உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அதில் சேர்ந்து ஒரு நிர்வாகியாக ஒரு பொறுப்பு வாங்கிக்கிட்டு அதில் சம்பாதிக்கலாம், அல்லது எம்எல்ஏ வாங்கிக்கிட்டு சம்பாதிக்கலாம், தற்கொலையாக இருந்தாலும் ஒரு அமைச்சராகிட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த அம்மா அந்த கட்சியில் இல்லை. விஜய் அவர்கள் எப்போ ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாப்புலையோ அந்த காலகட்டத்தில் ரசிகர் மன்றத்தில் இருந்து ரசிகர் மன்ற நிர்வாகியாக இருந்து ரசிகர் மன்றத்துக்காக அவ்வளோ வேலைகள் செய்து காசு போட்டு உழைச்சி விஜய்க்காக போஸ்ட் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி பிளாக்ல டிக்கெட் வைத்து உள்ளே போய் விசில் அடித்து கைத்தட்டி திரும்ப கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் தலைவனை எப்படியாவது சிஎம் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள மண்டைகள்லாம் கழுவி வாக்குகளை சேகரித்து அந்த தொகுதியில் உள்ள விஜய் சரவணன்கிற எம்எல்ஏவை டிவிகே கேண்டிடேட்டை எம்எல்ஏவாக ஆக்குவதற்கு பெருவேளைகள் செய்து சிஎம் விஜய் அவர்கள் சிஎம்மாக ஆக்குவதற்கு பெருவேளைகள் செஞ்ச அந்த டிவிகேனுடைய தொண்டர் இருக்காங்கல்ல, அந்த பெண் தொண்டர், அவங்கள தான் அதே கட்சியில் உள்ள அந்த தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன், அவனும் ராமநாதபுரத்து டிவிகே பொறுப்பாளர் ஜெயபாலன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு ஏதோ வேலை கேட்டிருப்பாங்க போல் இருக்கு, அதனால் வேலை வாங்கி தர்றேன் நான் அவங்களுக்கு அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்கள ஒரு காரில் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்து அவங்கள மயங்க வச்சுட்டு ஒரே ரூமில் இவங்க 2 பேரும் கூட்டு பாலியல் உறவு செஞ்சுருக்காங்க. இப்போ இது அந்த அம்மா வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, அந்த கூட்டு பாலியல் உள்ளுறவு எந்த தனியார் விடுதல் நடந்துச்சு, அது எந்த மாதிரியான சூழல் நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சுங்கிறத ரொம்ப அப்பட்டமாக பேட்டியில் அவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்களே அதை கேளுங்க. ரிசல்ட் நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம், சரவணனை ஜெயிப்பாரு அங்கே போயிடலாம்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல கதவை பூட்டாதீங்க சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு அதுக்கு ரொம்ப கிறக்கமாயிருச்சு. திரும்ப நான் படுத்திருக்கும் போது அவர் எங்க 2 பேருக்கும் நடுவுலயே வந்து படுத்திருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவர் சீண்டல் ஃபுல்லுமே என் மேல சீஞ்சி மேல தள்ள முடியல. ஆள் ஷவுட் ஆனதுனால என்னால தள்ள முடியல. அடுத்து அவரை தொடர்ந்து அந்த ஜெயிங்கிற அந்த நபரும் பண்ணினாரு. அந்த கூட்டுப்பாலியல் உள்ளுறவு எப்படி நடந்துச்சுங்கிறத அவங்க ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு. அந்த கூட்டுப்பாலியல் உறவை செஞ்சது யாருனாக்கா டிவிகேனுடைய தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், அவர் பேர் வந்து பாலமுருகன், அப்புறம் ராமநாதபுரம் டிவிகேனுடைய நிர்வாகி ஜெயபாலன், இவங்க 2 பேரும் தான் செஞ்சது இந்த சம்பவத்தை அப்படிங்கிறத. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவங்க புஷ் பண்ணி தள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்கள அந்த ஜெயபாலனையும் பாலமுருகனையும் புஷ் பண்ணி தள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அன்கான்ஷியஸ் நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மயக்கமான நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்களால தள்ள முடியல அவங்கள. அதுக்கப்புறம் அவங்க மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க
அதுக்கப்புறம் ஒருவர் அந்த பாலியல் உள்ளுறவு செஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாலியல் உள்ளுறவுக்காக அடுத்த இன்னொரு அதெல்லாம் அவங்க ரொம்ப அப்படமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பெண் எப்பவுமே நடக்கும் பொழுது விலாவரியாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா திரும்ப அந்த பாலியல் உள்ளுறவுக்கு வந்து திரும்ப அவங்க ரீகால் பண்ணி அந்த சம்பவத்தோ ட்ராமாவாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அதை மறக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவங்க ஏன் சொல்கிறாங்கனாக்கா அப்போ அவ்வளவு அப்பட்டமான ஒரு பாலியல் வன்கொடுமை பாலியல் உள்ளுறவு நடந்திருக்கு, அதனுடைய அனுமதி இல்லாமல் அது நடந்திருக்கு. அதனால தான் கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவங்களுக்கு அதை நடத்தியிருக்காங்க. அப்போ இது எப்போ நடந்திருக்குனாக்கா எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாளுங்க, அதாவது 3ஆம் தேதி நினைக்கிறேன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவம்லாம் நடந்து அது எப்படின்னாக்கா விடிய விடிய நடந்ததாக அவங்க சொல்கிறாங்க, ஒரு இரவு முழுக்க நடந்ததாக சொல்கிறாங்க. திரும்ப காலையில் அந்த மயக்கம் தெளிஞ்சு அவங்க பார்க்கும் பொழுதும் திரும்பவும் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க அழுது புலம்பி பார்த்தோம்னாக்கா காலையில் ரிசல்ட் 4ஆம் தேதி. அப்போ இது இந்த தேதியில் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இதுதான் மாற்றத்தை கொண்டு வரும், விஜய் அவர்கள் எங்கள் தலைவர் மாற்றத்தை கொண்டு வருவார், இங்கே உள்ள எம்எல்ஏ மாற்றத்தை கொண்டு வருவார், எங்கள் கட்சி மாற்றத்தை கொண்டு வரும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்து கேம்பெயின் பண்ணி நம்ம ஓட்டு கேட்ட நம்ம இன்னைக்கு போயிட்டு நீ ரிசல்ட் இன்னைக்கு போயிட்டு இந்த கட்சியில் இப்படி ஓட்டு கேட்ட எனக்கே பாதுகாப்பு இல்லை, யாருக்கிட்ட பாதுகாப்பு இல்லை, இந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள்ட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? அப்போ ரிசல்ட் வேற அன்னைக்கு யாருக்கிட்ட போய் சொல்கிறது, எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அன்னைக்கு என்னால் சொல்ல முடியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓப்பன் அப் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு வாரமாக இவங்க வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது அல்லது வீடியோவில் பேசுகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4-5 நாட்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமளே வீடியோ பேசும்பொழுது இந்த தூத்துக்குடி சம்பவத்தை 2-3 வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த நாட்களில் 2-3 வீடியோவில் தூத்துக்குடி சம்பவத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இவ்வளவு நாளாக எனக்கு எதிர்கட்சி மேலே ஒரு கோபம் இருக்குது. இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுக்கு மேலே வீடியோவில் பேசுகிறாங்க, ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க, ப்ரெஸ்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு சேனலுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னும் 2-3 சேனலுக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த மாதர் சங்கத்தோடு சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. இவ்வளவும் நடக்குது 4-5 நாளாக. அப்போ எதிர்கட்சிகள் ஏன் அப்போவே நீங்கள் வந்து கையில் எடுக்கலை, ஏன் பெருசாக கொண்டு போகலை மக்கள்கிட்ட, இதை பேசு பொருளாக்கி இதை நம்ம கேள்வி பொருளாக ஆக்கியிருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து அவங்க இவ்வளவு நாளாக பொது வழியில் கடந்து புலம்புனாலுமே நாம் ஒரு வாரம் கழிச்சு தான் அதை பேசுவோம். அதை அப்போ நாம் அதை கவனிக்காமல் இருக்கோமா, அல்லது நாம் அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டோமா அப்படிங்கிறத எதிர்கட்சிகள்கிட்ட நாம் இதை ஒரு குற்றச்சாட்டாகவே கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் இப்போ எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக திமுகவில் உள்ள கீதா ஜீவன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி காலையில். அவங்க நிறைய கேள்விகளை இதுக்குள்ளே கேட்டிருக்காங்க. அதோட இந்த ஸ்ரீவைகுண்டம் டிவிகே எம்எல்ஏ விஜய் சரவணன் அவர்களை ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்குள்ள ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் போடும் பொழுதும் இப்படி சிங்கப்பெண் படையை ஓப்பனப்போ அது இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் சொன்னீங்களே, இந்த மாதிரி டெய்லி பெண்களுக்கு பல குடும்பங்கள் நடக்குது, பெண் குழந்தைகளுக்கு நடக்குது, ஸ்கூலுக்கு காலேஜ் போய்ட்டு வர பெண்கள் நடக்கிறத பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்து அழுகழுகே வருது, என்னால் ஆத்திரத்தை அடக்க முடியல, இது என்ன பண்ணுறதில்ல, கண்களில் வந்து கண்ணீரை வைத்து கொண்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அவருடைய கட்சியில் உள்ள ஒரு சிட்டிங் எம்எல்ஏவே இந்த பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறாரே. அப்போ இதை பார்த்துட்டு ஏன் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லை? யாரோ ஒருத்தவன் ஒரு பொறுக்கி நாய் ஒருத்தவன் பண்ணுறான் அப்படிங்கிறது சட்டப்பூர்வ நடவடிக்கை, காவல்துறை போகணும், இவங்க நடவடிக்கை எடுக்கணும். சரி, ஓகே, உங்கள் கட்சியில் உள்ளவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர், பெண் பொறுப்பாளரை, உறுப்பினரை ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த டிவிகே எம்எல்ஏவை, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை இந்நேரம் நீங்கள் பதவி நீக்கம் பண்ணிருக்கணுமா இல்லையா? இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து நீ வந்து அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அது எப்படி 2 பேர் நம்ம கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் இதே கட்சியில் உள்ள ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் உள்ளுறவு செஞ்சுருக்காங்க, கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கொடுத்து. அப்போ அந்த பெண் வந்து உங்கள்கிட்ட குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற, சம்மந்தப்பட்ட அந்த 2 பேரையும் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணி அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் மறைச்சி வைக்கிறாப்புல. யார்? இந்த டிவிகே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் சம்மந்தப்பட்ட 2 நிர்வாகிகளும். எனக்கு அப்போ சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளை கொண்டு போய் வட மாநிலத்தில் கொண்டு போய் அவர் ஹைட் பண்ணி வைக்கிறாரு பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் அப்படின்னாக்கா அப்போ விஜய் சரவணனுக்கு நெருங்கிய நபர்களால் இருக்க முடியும். யாரோ ஒருத்தவன் கட்சியில் தவறு பண்ணிட்டான் அப்படின்னாக்கா விஜய் சரவணன் பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண அல்லது ப்ரெஸ் மீட் பண்ண உடனே அவர் திரும்ப ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி அல்லது ட்விட்டரில் ஒரு ரீல்ஸில் போட்டு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா ரீல்ஸ் தானே போடுவீங்க, ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதற்கு இந்த ஸ்ரீவைகுண்டம் டிவிக்கு எம்எல்ஏவாக நான் எங்களுடைய தலைவர் மீது ஆணையாக சொல்கிறேன். இதற்கு சட்டப்படி இந்த அரசு துணை நிற்கும். அவங்களுக்கு நான் இப்போவே என்னென்னு அவங்க நேராக போய் கேட்குறேன், நானே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா?
ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் 2 பேரையும் கொண்டு போய் விஜய் சரவணன் மறைச்சு வைக்கிறார். ஏன்னா மறைச்சு வைக்கிறார் நாம சொல்லலை. சிபிஎம் கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி அவர்கள், முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ பாலபாரதி அவர்கள் போட்ட பதிவு இது. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தவறு பண்ணது அந்த பொண்ணு வந்து குற்றம் சுமத்தினது பாலமுருகன், ஜெயபாலன், இவங்க 2 பேருமே டிவிகேல முக்கிய பொறுப்பாளராக இருக்காங்க. இந்த குற்றவாளிகளை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் மறைச்சு வச்சது யாருனாக்கா இந்த டிவிகே எம்எல்ஏ கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாரு. அப்போ குற்றம் வந்து இவங்க தான் செஞ்சாங்கன்றதை, எங்கே நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத ஆதாரத்தோடு இந்த பெண் வந்து மாதர் சங்கத்தின் மூலமாக நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தோம்னா காலன்னு தேடினோம்னாக்கா இவருடைய மறைச்சு வச்சிருக்காப்புல. சரி, இந்த தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அந்த பாலமுருகனையும் ஜெயபாலனையும் முதல்ல கட்சியை விட்டு தூக்கணும். அதுக்கப்புறம் டிவிகே எம்எல்ஏ அதை கொண்டு போய் மறைச்சு வச்ச குற்றவாளிகளை மறைத்து வைத்து அந்த குற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த, அந்த குற்றத்திற்கு தன் மேற்பார்வையை செய்த, குற்றவாளிகளை காப்பாற்றிய அந்த டிவிகே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விஜய் சரவணன் அவர்களை அந்த எம்எல்ஏ போஸ்ட்லேருந்து தூக்கணும். ப்ளஸ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கணும். பாதிக்கப்பட்டது ஒரு பெண். எனக்கா டிஎம்கே பீரியடில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ஸ்கூல் போகிற பெண்களுக்கு எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அதனால ஓட்டு போடுங்க, நான் வந்தேன்னாக்கா சிங்கப்பெண் படை அப்படிங்கிறவங்க உருவாக்கணும்னாக்கா உங்களுக்கு என்னகிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே தடுக்கப்படும். உங்கள் தலைவர் சொன்னதுங்க, உங்கள் தலைவர் சொன்னது. இப்போ சிங்கப்பெண் இனாகரேஷன்லையும் கூட சொன்னாப்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். அப்ப குற்றம் நடப்பதற்கு முன்னாடியே சிங்கப்பெண் படை போய் தடுக்கும்னு சொன்னவரு, நீ குற்றம் நடந்ததுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியாக வந்து, அதுவும் மாதர் சங்கத்தின் துணை கொண்டு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் பண்ணியும், அதுக்கப்புறம் 2-3 ப்ரெஸ் மீட் பண்ணியும், அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் எதிர்கட்சியிலேருந்து முன்னாள் அமைச்சர் வந்து பதில் சொல்லியும், எதிர்கட்சி தலைவர் வந்து இதை பற்றி கேள்வி கேட்டோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதை காரி துப்பி இதுதான் டிவிக்கே பெண்கள் கொடுக்குற பாதுகாப்பா, அப்போ சிங்கப்பெண் படை எங்கே போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னாக்கா இந்த அரசு எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நம்ம டிவிகே எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வந்து நேரடியாக ஃபோனில் பேசியிருக்காப்புலம்மா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமா, அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு மேலிடத்தில் சொல்லி நான் வந்து தலைமைக்கிட்ட சொல்லி புசியானத்திட்ட சொல்லி அங்கேருந்து தலைமைக்கிட்ட சொல்லி உங்களுக்கு சொன்ன மாதிரி வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன், விடுங்க, அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சமரசத்துக்கு போயிருக்காப்புல. அப்போ இதை மேலே சொல்லாதீங்க அப்படின்னு நான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா இதெல்லாம் அமைச்சருக்கு தெரியுமா, இல்லை தெரியாதா? மேலிடத்தில் எல்லாருக்குமே தெரியும் நடந்தது, அதனால் சைலண்டாக விடுங்க, உங்களுக்கு தேவையான வேலையை மட்டும் நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாப்புல. சரிப்பா, இப்போ நான் திருப்பி கேட்கட்டுமா, இப்போ இதை வேற யாரோ உன் குடும்பத்தில் உள்ள அல்லது உனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு அல்லது உனக்கு நெருக்கமான பழக்கமான ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒருத்தவன் வேலை வாங்கி தரணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிடறான். அதுக்கப்புறம் உன்கிட்ட ஃபோன் பண்ணி, சரி பாஸ் இந்த மாதிரி நடந்துச்சு பெருசாக எடுத்துக்காதீங்க, பாப்பாவுக்கு நான் ஒரு வேலை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுருவீங்களா? ஏன்டா அறிவில்லை உனக்கு அப்படின்னு பொது வழியில் மக்கள் கேட்க மாட்டாங்க? ஏப்பா நீ எல்லாம் டிவிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தானே, அப்போ அந்த மக்கள் தனக்கு வந்து இவன் பாதுகாப்பு கொடுப்பான், அல்லது இவன் சார்ந்த கட்சி தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அல்லது தன்னுடைய சுதந்திரத்தை இந்த கட்சி வந்து உறுதி செய்யும், அல்லது இந்த சுதந்திரத்தை குலையாமல் பாதுகாத்துக்கும் அப்படின்னு நம்பி தானே இப்போ பெண்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ உன் கட்சியில் உள்ள உனக்காக ஓட்டு கேட்ட, உன் தலைவருக்காக ஓட்டு கேட்ட பெண்ணுக்கே உன் கட்சியில் உள்ள ஆண் நிர்வாகிகளிடமிருந்து அந்த பெண் நிர்வாகிக்கு பாதுகாப்பு இல்லைன்னாக்கா அந்த மாவட்டத்தில் உள்ள அல்லது உன் கட்சியில் உள்ள மற்ற பெண் நிர்வாகிகளுக்கு, மற்ற பெண் தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? உன் தொகுதியில் உள்ள உனக்கு கீழே வேலை செய்கிற அரசு அலுவலர்கள் இருப்பாங்கள்ல, பெண் அலுவலர்கள், அவங்களுக்கு வாங்கிட்டேன்னு என்ன பாதுகாப்பு இருக்கும்? உன்னுடைய தொகுதியில் இருக்கிற சாதாரண ஒரு 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 எளிமையான குடும்பத்தில் வசிக்கக்கூடிய, நடுத்தர குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உன் கட்சி நிர்வாகிகளிடம் இருந்தோம் வாங்கிட்டு இருந்தோம் என்ன பாதுகாப்பு இருக்கும்? இப்போ இந்த அம்மா வந்து வெளியில் சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இவன் காரணம், இந்த குற்றவாளிகளை காப்பாற்றினது இவர், மறைச்சி வச்சது இவர், இவர் டீலிங் பேசுனது இவர் அப்படின்னு இன்னைக்கு இந்த அம்மா பொதுவெளியில் வந்து சொல்லுது. எனக்கு வேலை தேவையில்லை, நீதி தான் வேணும்னு சொல்லுது. அது எப்படி என்னுடைய உரிமையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் 2 பேரும் மயக்க மருந்து கொடுத்து என்னை எப்படி பாலியல் உள்ளுறவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறேன், எனக்கு வேலை வாங்கி தரேன், காசு கொடுக்குறேன், சமரசமாக பேசினாலும் கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு வராங்க இவன்
அப்படின்னு ஒரு அம்மா ஆதங்கப்பட்டு பேசுதுனாக்கா, அப்போ அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள எல்லா இடத்துலையும் மற்ற அமைச்சர்கள்கிட்டலாம் சொல்லி நீதி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மா வெளியில வந்து சொல்லுது. இந்த அம்மா இன்னைக்கு வெளியில வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் சொல்லாமல் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? எனக்கா அந்த அம்மாவே சொல்கிறாங்க, நான் மட்டும் இதில் பாதிக்கப்படலை, என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனால் அவள் இதை வெளியில் சொல்ல வேண்டாம்க்கா, என் பேர் என் முகம் வெளில வந்துச்சுனாக்கா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, அல்ல தெரிஞ்சவங்க மத்தியில் வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால என் பேர் எனக்கு பொதுவாக பாதிக்கப்பட்ட பெண் தமிழ் நம்ம இந்த தமிழ் சமூகம் இருக்குல்ல, எங்கள் அண்ணன் கவிடன்ஸ் எதிர் அவருடைய பாஷையில் சொல்லணும்னாக்கா, இந்த தமிழ் சமூகம் இருக்குல்ல, இந்த தமிழ் சமூகம் எப்போவுமே ஒரு பெண் இது மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளில் பாதிக்கப்பட்டவளாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்டவளையே போய் நோண்டுவானுங்க. நீ எதுக்கு அங்கே போன, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் வேலை கேட்ட, நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் உன் நம்பரை கொடுத்த, நீ எதுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க, நீ எதுக்கு 9 மணிக்கு ஃபோன் பேசுகிற, நீ எதுக்கு ஃபேஸ்புக்கில் இருக்க, நீ எதுக்கு இன்ஸ்டாவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணையே போய் நோண்டுவானுங்க. அப்போ ஒரு தடவை இந்த பாலியல் சம்பவத்தினால அந்த பெண் பாதிக்கப்பட்டவளாக இருந்தாலும் கூட ஒரு ரோட்டில் போகும்பொழுது அந்த பெண்ணை வந்து ஏதோ நடத்தை கெட்டவள் மாதிரியே எல்லாரும் ட்ரீட் பண்ணுவானுங்க. அப்போ ஒரு தடவைனாக்கா அப்போ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த டிவிக்கு பொறுக்கிகள் மாதிரிலாம் கிளம்பிடுவானுங்க. அதனால் அந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய பெயரையோ அங்கு அடையாளங்களையோ தெரியப்படுத்த வேண்டாம்னு அந்த பெண் குறிப்பிட்டிருக்காங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி பல பெண்கள் இதுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஏதோ நேற்று இன்று நடந்த விஷயம் கிடையாதுங்க. இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து திட்டமிட்டு வேலை வாங்கி தரேன்னு பொய் சொல்லி காரில் அழைச்சிட்டு போய் ஒரு தனியார் விடுதியில் கொண்டு போய் ரூம் போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அவங்கள குடிக்க வச்சு மயக்கமடைய வச்சு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் செய்கிறாங்கனாக்கா இது முதல் முறையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. முதல் முறையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி பல முறை செய்து இதை ஒரு ஃபார்முலாவாக வச்சிருக்கிறவன் தான் அப்படி செய்வான். ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். தொடர் குற்றத்தை இதே போன்று தொடர் பாலியல் குற்றத்தை இந்த கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அந்த பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அப்பாவி பெண்களை, வேலை தேடும் பெண்களை, சிங்கிள் மதரை அல்லது டிவோர்ஸ் ஆன பெண்களை அல்லது தனிமையில் இருக்கிற பெண்களை வந்து நான் வேலை வாங்கி தர்றேன், அல்லது உனக்கு வந்து நான் தளபதி கூட வந்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன், நம்ம தலைவர் கூட, அல்லது ஆதவரத்தை நான் மீட் பண்ண வைக்கிறேன், நான் வந்து அமைச்சர்கிட்ட வந்து பிஏ பதவி, ஏதோ இந்த மாதிரியான ஒரு ஆசை வார்த்தைக்கு ஒரு இப்படி கொண்டு போய் ரூம் போட்டு சீரழிக்கிறத தொடர் வேலையாக வைத்திருக்கிற இந்த குற்றத்தை செய்யக்கூடியவங்க மட்டும்தான் செய்ய முடியும். இது ஃபஸ்ட் டைம் செய்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் வேணால் போலீஸை விசாரிச்சு பாருங்கள். போலீஸ் வந்து ஒரு விசாரணையில் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. இந்த சம்பவம்னாக்கா இவங்க முதல் முறை செஞ்சவனாக இருக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு 10 வயது சிறுமி ஆர்கே நகரில் நம்ம மரியவில்சன் இருக்கார்ல நிதித்துறை அமைச்சர், அவருடைய ஜிகிடி தோஸ்து பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு தினேஷ். அப்படியே விளக்கமத்தை கொண்டு அடிக்கணும். பேர் மயில பார்த்தீங்கன்னா பாம்பு தினேஷ், சாரப்பாம்பு, நெலிப்பாம்பு, பாம்பு தினேஷ். இவர்னா அங்கே அந்த 10 வயசு குழந்தை விளையாடுன்றது இருக்குது. அந்த குழந்தைய அவங்க வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா ஓட்டு போட போயிட்டாங்க. அந்த குழந்தைய வந்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் வந்து பாலியல் சென்டல் பண்ணி வெளில சொன்னாங்க, கழுத்தை முறிச்சு போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ வெளில வருதுனாக்கா ரிசல்ட் அன்னைக்கு வெளில வருது. அப்போ அத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க போலீஸு? அத்தனை நாள் என்ன பண்ணாங்க? அப்போ இந்த மாதிரி பண்ணுறவன் இருக்கான்ல, இவன்லாம் தொடர் குற்றவாளியாக இருப்பான். தொடர்ந்து அங்கே இருக்கிற அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிற அல்லது தான் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அல்லது தனக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது தான் ஃப்ரெண்டு விடுன்ட்டு போகிறான்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்கள தொடர்ந்து இதே மாதிரி பாலியல் சென்டல் பண்ணியிருப்பான். நான் அடித்து சொல்கிறேன், பண்ணியிருப்பான். முதல் முறை குற்றத்தை செய்யக்கூடியவன் இந்த மாதிரியான குற்றத்தை செய்யவே மாட்டான். எந்த குற்ற உணர்வும் பயமும் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சுருக்கான் பாருங்க. ஏன்னா பூரா அந்த டிவிக்கு பொறுக்கிகளுடைய குற்றத்தை நடத்து பாருங்க. இதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஷீட்டாக தான் இருப்பானுங்க. 10 வயது சிறுமிக்கு 9வது 10வது படிக்கிற ஒரு மாணவிங்க மதுரையில் இந்த கட்சியில் உள்ள அந்த மாவட்ட நிர்வாகியாக இருக்கான், விக்னேஷ் அவன் பேர். மதுரையில் தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு, அந்த அந்த குழந்தை 10வது குழந்தை, 9வது 10வது படிக்கிற குழந்தை வீட்டில் தூங்கிட்டு இருக்கு. ஏறி குதிச்சு எதே மதில் சுவர் ஏறி குதிச்சு, யார் நம்ம இவர் இருக்காரு பாருங்க பிஜேபியில் நம்ம நாகராஜ் இருக்காப்புல, அந்த மாதிரி செவ்வறு ஏறி குதிச்சு உள்ளே போய் அந்த வீட்டு கதவை வந்து நேக்காக அடித்து திறந்து உள்ளே போயிட்டு அந்த பாப்பா கிட்ட அந்த படுத்து கிடந்த அந்த குழந்தைகிட்ட பாலியல் சென்டர் பண்ணியிருக்காங்க. இது புதுசாக முதல் முறையாக செய்யக்கூடியவன் செய்வான் அந்த செயலை. யோசிச்சு பாருங்க. இவெல்லாம் தொடர்ந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு இதே மாதிரி செருப்படி வாங்கினவனா இருப்பான். இன்றைக்கி இது செய்தியாக இருக்குது. ஆனால் செய்தியாகாமல் பல குற்றங்கள் இதே மாதிரி செஞ்சுருப்பான். இந்த பொறுக்கி நாய்கள் முழுக்க இப்படி தான் இருக்குது.
அதே மாதிரியான ஒரு பொறுக்கி நாய் தான் இந்த ஜெயபாலு பாலமுருகன்ற 2 பொறுக்கி நாய்கள், அயோக்கிய நாய்கள். இவனால என்ன தெரியுமா பண்ணுவான்? ஒன்றும் இல்லை, நீங்கள் தெருவில் நிற்க வச்சு நீங்கள் வந்து சட்டக்கட்டெலாம் அவுத்து விட்டு நல்ல செருப்பாலையும் விளக்கமத்தாலையும் அடிக்கணும். ஊரில் சாணி இருக்கும், இந்த சாணியை எடுத்து நல்லா கரைச்சிடணும். சாணியை நல்லா முகரில் ஊற்றி விட்டு நல்ல செருப்பாலையும் விளக்கமத்தாலையுமே தலையில் அடிக்கணும். இது எவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு இவனுங்க திரும்ப என்ன பேசியிருக்கானுங்க பாருங்கள். நம்ம புஷியானத்திட்ட பேசி, தலைவர்கிட்ட பேசி, உனக்கு வேலை வாங்கி தந்துடுறோம், வேலை வாங்கி தந்தால் முடிஞ்சு போச்சா? அவங்க வேலை விஷயமா சொல்லவே இல்லை. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை வந்து பாலியல் உணர்வு செஞ்சுட்டாங்க, எனக்கு வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்கானுங்கன்னு அவங்க குற்றத்தை வைக்கிறாங்க. வேலையை வாங்கி கரெக்ட் பண்ணிக்கலாமா? செருப்பை இந்த பரதேச இந்த எம்எல்ஏ வந்து டீல் பேசியிருக்காப்ல. யார்? நம்ம இந்த விஜய் சரவணன். இதில் வந்து சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண்ணு பாட்டு போட்டு சிங்கப்பெண் படை வர அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கீதா ஜீவன் அவர்கள் சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில், அந்த தூத்துக்குடி ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குமே சிங்கப்பெண் படையிலேருந்து ஒதுக்கப்பட்ட போலீஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 6 போலீஸ். தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க ஒரு 6 சிங்கப்பெண் போலீஸை ஒதுக்கியிருக்காங்க அந்த மாவட்டத்துக்குன்னு. அந்த 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 6 போலீஸுமே சக்திமானா? அவங்க தெரியாமல் சக்திமானா அல்லது சூப்பர்மேன் சொல்லுவாங்க அந்த மாதிரியா, இல்லை அயன்மேனா, இல்லை சூப்பர் பவர் இருக்கா அவங்களுக்கு? எங்கேயோ ஒரு தவறு நடக்கும், அவங்க டபார்னு சக்திமான்னு சுற்றுவாங்க, சுற்றுவா சல்லுன்னு அங்கே போய் இறங்கி அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்கடா. இதை கேட்டுற போகிறோம். அப்புறம் எங்கள் அண்ணன் எங்களுடைய சிஎம் வருன்னு அப்புறம் எனக்கு நல்ல வாயில் வரும், எனக்கு நல்லா வாயில் வருது. ஏன் 6 பேரை ஒரு மாவட்டத்துக்கு போலீஸாக போட்டாக்கா எப்படி இந்த 6 பேர் அங்கே நடக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? 6 பேர் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? 6 பேரை தனியாக விட்டோம்னாக்கா அந்த 6 பேருக்கு இன்னொரு 60 பேர் பாதுகாப்பு கொடுக்குற தான் சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சிங்கப்பெண் படையில் உள்ள பெண் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. அவங்களுக்கே ஒரு 4 போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்டேஷனில் ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, சிங்கப்பெண் படையில் உள்ள ஒரு போலீஸுக்கு ஒருத்தர் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காப்புல. அந்த சிங்கப்பெண் படையில் உள்ள பெண் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில், ஐயா எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு வந்து பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இவங்களை கொண்டு போய் ஒரு 6 பேரை கொண்டு போய் தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க 6 பேர். இது என்னடா 6 சக்திமான போட்டால் கூட காப்பாற்ற முடியாதுடா. தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய மாவட்டம், 6 இதான் சிங்கப்பெண் படை. இப்போ நிறைய ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு. சிங்கப்பெண் படையில் உள்ள போலீஸ் எல்லாம் இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்டில், அப்புறம் கரூரில், இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கே ஒரு 4-5 பேர் சரிங்களா, அங்கே ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு சிங்கப்பெண் படை வந்துருச்சு, இனிமேல் பெண்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு எவனாவது ஏதாவது சீண்டல் பண்ணோன்னா சொல்லுங்கள், சிங்கப்பெண் படை அடுத்த நிமிஷம் அங்கே வந்து நிற்கின்றாங்க. ஏம்மா ஒரு அம்மா ஒரு வாரமாக மயக்க போட்டு அழுன்னு அழுதுகிட்டு இருக்கு, கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கு. தன்னை எப்படி பாலியல் உணர்வு செஞ்சாங்க, மயக்க மருந்து கொடுத்துங்கிறத அவங்க வாயை விட்டு சொல்கிறாங்க. அந்த சம்பவத்தை, முழு சம்பவத்தையும் வாயை விட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? சிங்கப்பெண் படை சரி அப்போ போகல, எனக்கு இனாகுரேஷன் பண்ணல, அதனால சிங்கப்பெண் படை போகலை. எனக்கு அதான் எங்கள் அண்ணன் சிஎம் விஜய் மாதிரி தான் நல்லா வாயில் வருது சரிங்களா. என்னன்னா நான் இப்படி தான் ஒரு சம்பவம், காலேஜ் படிக்கும் பொழுது பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், 2 பேருக்கு சண்டை, இந்த சீட்டு பிரச்சனை சண்டையாகி அடிதடி ஆகுது உள்ள. எனக்கு பக்கத்தில் சீட்டில் ஒரு போலீஸு நான் பார்த்துட்டேன், மேலே மப்டி மேலே வந்து கலர் சட்டை போட்டிருக்காப்புல, கீழே காக்கி பேண்ட்டு, இந்த போலீஸ் ஷூ நான் பார்த்துட்டேன், இந்த போலீஸ் கட்டிங்கனால போலீஸ் வந்து பார்த்துட்டேன், கையில் லத்திலாம் வச்சுருந்தார். சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் பாருங்கள் சண்டை நடக்குதுனால கேளுங்க சார் சொன்னேன். சார் சாரி சார் எனக்கு 5 மணி டியூட்டி முடிச்சிருச்சு. 5 மணி டியூட்டி முடிஞ்சிருச்சா? அந்த மாதிரி சிங்கப்பெண் படை வந்து இன்னும் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணலை, அதனால் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு பொறுமையாக உட்காந்துருந்தீங்களா? இல்லை கேட்குறேன், பொறுமையாக உட்காந்துருந்தீங்களா? ஏங்க சரி பரவாயில்லைங்க, அப்போ எதோ பொறுமையாக இருந்துட்டீங்க, இப்போ போய் கைது பண்ணுங்க. ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க, அவங்க தவறு பண்ணிட்டாங்க, சாரி சார் சிஎம் சார், சாரி சார் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், சிங்கப்பெண் படையுமே நான் தப்பாக நினச்சேன், சாரி போலீஸ் சாரி மன்னிச்சுங்க. இந்த அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, இந்த பாதிக்கப்பட்ட அம்மா இருக்காங்களா, உங்கள் மேலே தான் தவறு. அதுதான் இப்போ தான் எனக்கு தோணுது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணதே முதல்ல தவறு. நீங்கள் எங்கே கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனில். அதுதான் தவறு. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டிய இடம் சிங்கப்பெண் படை. நீங்கள் சிங்கப்பெண் படையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை காப்பாற்றிருப்பாங்க. அல்லது இப்போ வந்து அந்த டிவிகே எம்எல்ஏ விஜய் சரவணனையும் மற்ற நபர்கள் யாராவது இருந்தாங்களோ எல்லாரும் தூக்கி முட்டி தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் நார்மல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னாவே சிங்கப்பெண் படை எப்படி வரும்?
என்ன மேடம் நீங்கள் அது அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பெண்களுக்கு பிரச்சனைனாக்கா நீங்கள் நார்மல் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது. அந்த 6 சிங்கப்பெண் படை போலீஸ் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட போயிட்டு அம்மா அம்மா வாங்க எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அவங்க எங்கம்மான்னு சொல்லி வந்து நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு பாலியல் சென்டர் பண்ணால அவனை வந்து நீங்கள் பிடிச்சீங்க கட்டி போட்டு அந்த சிங்கப்பெண் படை போலீஸை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கப்புறம் அவங்க வேறு அப்புறம் தெரிய படத்தில் வர்ற சீன் மாதிரி தான். அப்புறம் கட்டி பாலத்தைக்குள்ள தொங்க விட்ருவாங்க அவங்க. அது வேற லெவலாக இருக்கும். அதனால பாதிக்கப்பட்ட மட்டும் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் அந்த 6 போலீஸ் எங்கே நிற்கிறாங்க மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு மனுவை ஒரு கம்ப்ளைண்ட்டை உடனடியாக கொடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும். விஜய் சரவணன் நீங்கள் எங்கே பிடிச்சி வைக்கணும் அவங்கள. அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிங்கப்பெண் படை என்னையா காமெடி பண்ணுறீங்க. சிங்கப்பெண் படை சரி ஏதாவது ஸ்பெஷல் லைன் நம்பர்ஸ் இருக்கா கான்டாக்ட் நம்பர்னாக்கா 100 தானா. ஏமா 100 தான் உலகத்துக்குமே தெரியுமாம்மா. எல்லா ஆட்டோவிலையும் எல்லா வண்டிலையும் பின்னாடி வந்து இந்த ஆட்டோ போன்ற வண்டிகளில் அவசர போலீஸ் 100 அவசரத்துக்கு 100 எல்லா இடத்துலையும் பொது இடங்களில் 100ங்கிறது மண்டையில் ஊறி போகிற நம்பர். இங்கே எல்லா பிரச்சனையும் 100 தான் கூப்பிடுவாங்க. பெண்களுக்கு சிறப்பு படைனாங்க சிறப்பு நம்பர் இருக்கணும். 100க்கு ஃபோன் பண்ண அந்த அம்மா ஒரு பாதிக்கப்படுற பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து ஏதோ குடி போதலையோ அல்லது ஏதோ ஒன்று அவன் வந்து ஒரு பாலியல் சென்டர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா 100க்கு ஃபோன் பண்ணி லைன் பிஸின்னு வரும். திரும்ப பண்ணணும் லைன் பிஸி. இதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். 10 நிமிஷத்துக்குள்ளே வந்தவன் பாலியல் உள்ளவங்களாம் செஞ்சுட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி அவன் போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த 6 போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த 6 போலீஸை பிடிச்சி அவங்க இங்கேருந்து அவங்க ஷேரோட்டை பிடிச்சி இங்கே வந்து இறங்கணும். இதை என்ன கொடுமையாக இருக்குடா. எவ்வளோ சீரியஸ் மேட்ரு. சீரியஸாக பேசணும் வந்தவொடனே இப்படி காமெடியாக இருக்கு அப்படிங்களா. இப்போ இதில் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கிறது என்னென்னா, ஒருவேளை 100க்கு கால் பண்ணதுக்கப்புறம் 100 கால் பண்ண கேட்பாங்க இந்த மாதிரி சிங்கப்பெண் படைங்க ஒரு நிமிஷம் லைனில் இருங்க நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இவன் இங்கே சீண்டிக்கிட்டு இருப்பான். அவங்க லைனில் வெயிட் பண்ணணும். திரும்ப சிங்கப்பெண் படைக்கு போகும். அங்கே போனோடனே உங்களை வந்து ஈவிட்டிசிங் செய்தால் எண் 1.5 அமுக்கவும், உங்களை வந்து பாலியல் உள்ளவருக்காக முயற்சி செய்கிறார் அப்படின்னாக்கா நீங்கள் 2 அமுக்கவும், அல்லது பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை முயற்சி பண்ணுறாங்க மோர் தென் 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நம்பர் 4 அமுக்கவும். ஏங்க இப்படி ஏதாவது வச்சு தொலைந்துறாங்க தயவு செஞ்சு. இல்லைங்க அவசரத்துக்கு பண்ணும்போது டக்குன்னு பண்ணாக்க போயிட்டு எடுத்துகிட்டு உடனடியாக வரணும். இப்போ பாலியல் வன்கொடுமை பண்ணுறான் அல்லது தொந்தரவு பண்ணுறான் அல்லது ஸ்டாக்கிங் பண்ணுறான் ஹராஸ் பண்ணுறான் யூடிசி பண்ண துரத்திட்டு இருக்கானாக்கா ஒரு நம்பரு இப்படி எடுத்தோடனே ஒரு ஆப் இந்த ஆப் அப்படி கிளிக் பண்ணோடனே ஒரு கால் பண்ணோம் நோட்டிஃபிகேஷனோட இந்த லொக்கேஷன் அங்கே போயிடணும் இந்த கான்டாக்ட் நம்பர் அங்கே பண்ணணும் இந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதாங்க பண்ணணும். இதில் அவன் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஃபோன் எடுத்து லாக்கை எடுத்து டயலை எடுத்து 1 0 0ன்னு அமுக்கிட்டு காதில் வச்சு ஏங்க நான் சொல்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. இதெல்லாம் நான் வேலைக்கா 100ங்கிறது ஏற்கனவே இருக்கிற நம்பரு ஸ்பெஷலாக இதுக்குன்னு நம்பர் ஒன்றும் இல்லை. அப்போ ஏற்கனவே இருக்கிற போலீஸ்கிட்ட யூனிஃபார்மை மட்டும் மாற்றி விட்ருக்காங்க. மேலே உள்ள யூனிஃபார்மை மட்டும் கலர் மாற்றி விட்ருக்காங்க அவ்வளவுதான். அப்போ இதுக்கு என்னங்க 2500 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறாங்களா. இனிமேல் தான் ரெக்ரூட்டே பண்ண போகிறாங்களா அதுக்கு. அப்போ இனிமேல் தான் ரெக்ரூட்டே பண்ண போகிறீங்கனாக்கா இப்போ இருக்கிறவங்க யார். அப்போ ஏற்கனவே இருக்கிற பெண் போலீஸுக்கு யூனிஃபார்ம் மாற்றி விட்ருக்காங்க. அதில் ஒரு கொடுமை நடந்தது தெரியுமா. அந்த யூனிஃபார்முக்கு 2500 ரூபா பில்லு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. 2500 ரூபா கேட்டாங்க அப்படின்னு பெண் போலீஸ்லாம் வந்து சொன்னதாக ஒரு தகவல்கள் வருது. இப்போ 2500 ரூபா ஏங்க இப்போ சரி அப்போ சரி அது தனியாக இருக்கட்டும். இப்போ 2500 பேர் ரெக்ரூட் பண்ணலனாக்கா அப்போ இந்த போலீஸ் ஏற்கனவே ஒரு லேடி போலீஸு அவங்க ஏற்கனவே இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டில் அல்லது பொதுமக்கள் கூடுற இடங்களில் பெண்கள் அதிகமாக நடமாடுற இடங்களில் மார்க்கெட்டில் அங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பாக அங்கே நின்ன போலீஸு அவங்களே திரும்ப யூனிஃபார்மை விட்டு அங்கேயே நிற்க வச்சுருக்க. இதில் எப்படிப்பா மாறும். அதே போலீஸு அதே இடம் யூனிஃபார்ம் மட்டும் வேறு. அதனால் பாலியல் வன்கொடுமை நடக்காதா. அப்போ எக்ஸ்ட்ரா போலீஸ் ரெக்ரூட் பண்ணணும். 2500 பேர் எனக்கு என்ன இன்னொரு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சிங்கப்பெண் படை பாட்டெல்லாம் போட்டாங்க. இப்போ இதுக்கு ஆள் எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சிங்கப்பெண்ணை பாடலை வந்து மூச்சு விடாமல் 2 நிமிஷத்துக்கு பாடினாக்கா உங்களை நாங்கள் சிங்கப்பெண் பாடலை சேர்த்துப்பா அப்படின்னு ரெக்ரூட் பண்ணுவீங்களா. அல்லது சிஎம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட அந்த திருமலையில் உள்ள ஸ்டெப் இருக்குல்ல அதை நீங்கள் கரெக்டாக அந்த கால் இதாக இல்லாமல் அப்படி கரெக்டாக போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு நாங்கள் சிங்கப்பெண் படையில் நாங்கள் வந்து எப்படா ரெக்ரூட் பண்ண போகிறீங்க. எனக்கு பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா அந்த நிகழ்ச்சி இனாகரேஷனில் சினிமா பாட்டை போட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம். நீங்கள் பாருங்கள் இப்போ நிறைய இந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் போகிற பழக்கம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பாருங்கள். நான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்க்குறேன். நான் ஏதோ வெறுமனே பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. ஆனால் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.
டிராஃபிக் வந்து ரொம்ப அநியாயமாக போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் பாருங்கள் 90% வந்து டிராஃபிக் ஜாம் நிறைய இடங்கள் ஆகுது. சாதாரணமாக ஒரு 45 நிமிடங்களில் நம்ம முன்னாடி போய் சேர்ந்த இடமெல்லாம் இப்போ 1.25 மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் லேட் ஆகுது, ஃபுல் ஜாம் ஆகிடுது. நீங்கள் நிறைய இடங்கள் போய் பாருங்கள். நீங்கள் சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா போலீஸ்லாம் கண்டுக்கிட்டாங்க, ஓகே இது சும்மா டுபாக்கூர், இது டம்மி அரசுப்பா, ஓரமாக போய் நிற்கலான்னு சொல்லிட்டு. நேற்று அப்படி தான் டிராஃபிக்கில் நின்று ஒரு போலீஸு ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு. அப்புறம் எங்கேன்னு பார்த்தாங்க ஆளே காணும், ஓரமாக போய் ஃபோனை நோண்டுறாரு. இங்கே ஃபுல்லாக ஜாமாகி கிடக்கு. அவர் தெரிஞ்சு போச்சு, நீ என்ன பண்ணுவா அதிகபட்சமாக வீடியோ எடுத்து போடுவா, போட்டுப்போ, நானே அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், ரீல்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ரீல்ஸ் போடுறதுக்கு பாப்பில் போட்டுருக்கு. இப்போ முழுக்க அப்படி ஆகி போச்சு. இப்போ இந்த ரெக்ரூஷன் எப்படி நடக்க போகணுங்க பார்க்க தான் நமக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. இன்னொன்னுனாக்கா இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கானுங்க பாருங்கள். இந்த இன்ஃப்ளூயன்சஸில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வேற ஒரு கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் உள்ள ஜென்சி அப்படிங்கிற பேரில் அந்த தற்குறிகள் உட்காந்து, எல்லா ஜென்சியும் சொல்லலை, இந்த தற்குறி ஜென்சிஸ் இருக்காங்க பாருங்கள். இந்த தற்குறி ஜென்சிஸ் உட்காந்துட்டு இந்த ரிசல்ட் வரும்பொழுது அவங்க அப்பா அம்மாவை ஹராஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து அவர் இன்னொரு கட்சியை சார்ந்தவரான் இதுங்க போட்டுக்கிட்டு அவர் ரொம்ப அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வந்து ஒரு கொடுமைப்படுத்துறது மாதிரி அந்த வீடியோவே தப்பான ஒரு ஃபார்மெட். இவங்க பெரிய புத்திசாலியா, இவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஓட்டு போட்ட தோற்று போச்சு அந்த கட்சி, அதனால் அவங்க அப்பா வந்து சோகமாக இருக்காராம், அந்த கட்சி தோற்று போச்சு நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரை வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அவரை கோவப்படுத்திக்கிட்டு லிட்டரலி ஒரு ஹராஸ்மெண்ட். அது தன் பெற்றோரை அந்த குழந்தைகளை ஹராஸ்மெண்ட். இப்போ இந்த பொறுக்கி நாய்கள் இருக்குல்ல, அது எதுவானாலும் வந்துட்டு போன எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பொறுக்கி நாய்கள்லாம் ஓட்டு போட்டதோட விளைவு தான் இன்னைக்கு உன் கட்சியில் உள்ள ஒரு பொண்ணு தனக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை வாயை திறந்து வெளியில் சொல்கிற அளவுக்கு, திரும்ப சொல்லும் பொழுது ட்ராமா ஆகும். தெரிஞ்ச ஏன் சொல்லுது, எனக்கு நீதியே கிடைக்கலங்கிறதுனால சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த பொண்ணு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நடந்த ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததில்ல, ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடந்த பாலியல் வன்கொடுமைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இந்த பொறுக்கைகள் உட்காந்து சிரிச்சது பாருங்க. அப்பனா தாளை உட்கார வச்சுட்டு, எனக்கு அந்த அப்பனா தாளுக்கு தெரியும் எந்த கட்சி உரிமையை வாங்கி கொடுத்துச்சு, எந்த கட்சி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், எந்த கட்சிக்கு வந்து கவர்னன்ஸ் தெரியும், எந்த கட்சி வந்து லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்த கட்சிக்கு பிஜேபியை சரியாக எதிர்க்கும், எந்த கட்சி நமக்கான உரிமைகளை மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பொறுக்கி நாய்களுக்கு என்ன தெரியும்? அதாவது ஒரு தலைமுறையை அரசியல்னா என்ன, உரிமைகள்னா என்ன, யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, எதுக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இளவு மயிரும் தெரியாமல் இதுங்களாம் சோத்தை வந்து வாயால் திங்குமா அல்லது வேற வழியாக திங்குதான்னு தெரியல. இன்னொரு டவுட் இருக்குது, இதெல்லாம் சோறை தான் திங்குதானே நமக்கு தெரியல. இதெல்லாம் அவங்க ஓட்டு போட்ட அப்பனாத்தால வந்து ஹராஸ்மெண்ட் மயிறு. இப்போ இதுக்கெல்லாம் நீ பொறுப்பேற்றுப்பியா? நீ தான் பொறுப்பேற்றுக்கணும். இதுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருப்பில்ல, இந்த மாதிரி பொறுக்கி நாய்கள் தானே ஓட்டு கேட்ட. இந்த மாதிரி பொறுக்கி நாய்களை அவங்க தான் எம்எல்ஏ உட்கார வைக்கிறது தானே, இந்த மாதிரி பொறுக்கி நாய்களை நிர்வாகிகளை உட்கார வைக்கிறது தானே நீ வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்க, மசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டது. அப்படி ஓட்டு போட்டில்ல, ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஹராஸ் பண்ணல உங்கள் அப்பா அம்மாவை ரிசல்ட் அன்னைக்கு. இப்போ வந்து வீடியோ போடு, இப்போ என் தலைவன் சரியில்லை, தலைவன் வந்து இந்த கட்சி நிர்வாகிகளே அந்த எம்எல்ஏக்களே இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்குற இந்த தலைமை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லு. நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா வந்து ரொமான்ஸ் பண்ணுவார், நல்லா லவ் சீன் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறது அறிவுங்கிறது கொஞ்சமாவது இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். இந்த பொறுக்கி நாய்கள் தான் இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு சீரழிவுக்கும் காரணம். தயவு செஞ்சு இந்த பிள்ளை இந்த அப்பா அம்மாலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்தாக்க பொலையர்னு அப்புங்கன்னு சொல்கிறேன் நான். செவ்வில் காட்டி அப்புங்க, என்ன தெரியும் உனக்குன்னு கேளுங்க, அரசியலை பற்றி என்ன தெரியும்னு கேளுங்க. எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி வீடியோ போட்டு நம்ம பிள்ளைங்க தானேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணோம்? கடைசி காலத்தில் அங்கே அப்பனாத்தாளுக்கு சொத்துக்கிட்டு இருந்துச்சுனாங்க எல்லாம் மருந்து ஊற்றி கொண்டு விட்டு திமுக தான் காரணம்னு வீடியோ போடும். திமுக தாங்க காரணம், எங்கள் அப்பா செத்து விட்டார், திமுக தான் காரணம். கடைசி காலத்தில் அந்த கஷ்டப்படுற அப்பா அம்மாங்களுக்கு கவனிக்காத பிள்ளைகளாக தான் வளரும், அது உருப்படாத பிள்ளைகளாக தான் வளரும். அது அதனால் ஒரு இடமும் இருக்காது, ஒரு புண்ணியமும் இருக்காது, ஒரு நன்மையும் இருக்காது, உங்களுக்கும் இருக்காது, இந்த மண்ணுக்கும் இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது தற்கூரி கும்பலை வந்து ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டு அதை ஜாலியாக இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போட்டு அதை ஓட்டு போட்டவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு, இது பெரிய அரசியல் முதிர்ச்சி உள்ள அரசியல் ஞானி இல்லை. இது மயிறு உட்காந்து ஓட்டு போட்டு இதுக்கு கிண்டல் மசிறுது. இப்போ இந்த ஒட்டுமொத்த நடக்கிற இந்த கரண்ட் இல்லாமல் படுத்துட்டீங்களா நீங்கள்? இப்போ படுத்துக்கிட்டு இருப்பீங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு, இப்போ தெரியும் இதுக்கு தானே ஓட்டு போட்டீங்க, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற நான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கரண்ட் இல்லையா, தூங்காதீங்க, எல்லாம் விசிறியை பிடிச்சி வீசிக்கிட்டே தூங்குங்க. இல்லைனா குழந்தைகள் படுக்கணும், குழந்தைகள் விசிறிக்கிட்டே நீங்கள் தூங்காதீங்க. ஓட்டு போட்டிங்கல்ல, அனுபவிங்கன்னு சொல்கிறேன்.
சில பேருக்கு அனுபவிச்சாதான் தெரியும். அதனால் அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இவங்க தவறு பண்ணுறாங்கன்னு தோணுச்சுனாக்கா மனசை மாற்றிங்க. அப்படி இல்லைனாக்கா அடுத்த எலெக்ஷன்லேயும் கொண்டு போய் ஓட்டாங்க குத்தி விட்டு 2 விசிறிக்கு 4 விசிறியாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தோடு நீங்கள் வளரணும். இது ஏதோ அங்கே நடக்குது இல்லை, இன்றைக்கி உன் கட்சியில் உள்ள உன் பொண்ணுக்கு நடந்திருக்கு, இந்த நடக்க ஆரம்பிச்சிருச்சு, உன் நிர்வாகியிலே பண்ணுறான், அதான் உன் எம்எல்ஏவை மறைக்க முயற்சி பண்ணுறானாக்கா அவன் அந்த தொகுதியில் உள்ள அந்த கட்சியில் உள்ள பெண்களுக்கு என்ன பாதுகாப்பை தந்துருவான்னு நான் கேட்குறேன். இதில் கடந்த 1 மாதத்தில் மட்டுமே இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்த பாலியல் குற்றங்கள் 66 ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் டிவிகேகாரன் மட்டுமே பண்ண பாலியல் குற்றங்கள் எவ்வளோ தெரியுமா? 66 44 இவன் மட்டுமே பண்ணியிருக்கான். இப்போ 44 போக 54, 64 பாக்கி 22 மட்டும்தான் மற்ற நபர்கள். 66 44 டிவிகேகாரன் மட்டுமே பண்ணுது. இப்போ சொல்லுங்கள், இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பித்தது விஜய் வந்து கொல்லிக்கட்டையால் தன் தலையை சுரிந்து கொள்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கா இப்போ சிங்கப்பெண் படை முழுக்க நீங்கள் சிங்கப்பெண் படை வந்து பொதுவெளியில் நீங்கள் எங்கேயும் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போய் அவசியமே இல்லை. போய் வெயிலில் நின்றுக்கிட்டு அல்லது வேறு எங்கேயோ தூரமாக எந்த ஒரு ஆக்சசிபிலிட்டியும் இல்லாத இடத்துல அப்படி நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வேலையை நான் சுருக்கி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா டிவிகேகாரன் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்க லிஸ்ட் எடுத்துங்க. ஒரு மாவட்டத்துக்கு இத்தனை பேர் சிங்கப்பெண் படை போட்டாங்கனாக்கா அதில் அந்த மாவட்டத்துக்குள்ளே டிவிகே நிர்வாகிகள் அல்லது டிவிகே தொண்டர்களுடைய அட்ரஸ் எல்லாம் எடுத்துருங்க. அவனுங்கெல்லாம் எங்கெங்கே போகிறானுங்களோ அவனுங்க பின்னாடி ஒரு சிங்கப்பெண் போலீஸை போட்டுருங்க. போட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பெண்ணுக்கும் பாலியல் தொந்தரவும் நடக்காது. அப்போ ஒருவேளை சிங்கப்பெண் படை வந்து இன்னும் அதிரடியாக வேலை செஞ்சுனாக்கா ஒட்டுமொத்த டிவிகேவையும் தூக்கி நீங்கள் ஜெயிலுக்குள்ள வைக்க வேண்டியது தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு விரைவில் சிஎம் விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் படையை கலைத்து விடுவது அவருடைய கட்சிக்கு நல்லது. இதில் எலெக்ஷன் அன்னைக்கே தென்காசியில் உள்ள செயற்குழு உறுப்பினர் ராபின் அப்படிங்கிறவர் தனக்கும் தன் கட்சியில் டிவிகே கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பெண் உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து பாலியல் தொந்தரவுகளை தர்றாரு அப்படின்னு அதே டிவிக்கில் உள்ள செல்வி அப்படிங்கிற பொண்ணு டிவிக்கில் உள்ள செயற்குழு உறுப்பினர் தென்காசி செயற்குழு உறுப்பினர் ராபின் மீது ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியிலே சொல்கிறாங்க. அவங்க பொதுவெளியில் சொல்லி அது மட்டும் இல்லை, என்னால் இன்னும் வந்து வெளியில் சொல்ல முடியல அவர் பண்ண விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பெண்களுக்கு எதிராக என்னால் வெளியில் சொல்ல முடியல, நாக்கூசுன்னுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நிறைய பெண்களுக்கு அந்த பொறுப்பை கையில் வச்சுக்கிட்டு பெண்களை பாலியலாக சுரண்டுவது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. இது எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க கொடுத்த குற்றச்சாட்டு பொதுவெளியிலே சொல்கிறாங்க. அந்த ராபின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? ஏன் நம்ம நாமக்கல்ல ஒரு செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர் ஒரு பொண்ணு வீட்டில் பூண்டாப்பில் அந்த வீடியோ வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ வந்துச்சு இல்லைங்களா, ஏந்திரமா வீட்டுக்குள்ளே பூந்தார். அந்த 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 லேடிக்கிட்ட வந்து அந்த லேடி வந்து கேட்டிருக்கு இவர்கிட்ட செந்தில்நாதன்கிட்ட, எனக்கு வந்து விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதான். அது கல்யாணம் அம்மா, அது வந்து காலேஜ் போகிற வயசில் பிள்ளைங்களாம் இருக்குது அந்த அம்மாவுக்கு. விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்கு, நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்னை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஓகே அவ்வளோதானே அப்படின்ட்டு இருக்கு. சரி ஆனதாகி போச்சு, 5 நிமிஷம்னு சொல்லிட்டு விட்டுருக்கு இந்த அம்மா. இப்போ அவர் வீட்டுக்குள்ளே பூண்டார். இவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் பார்த்து அந்த அம்மாவுடைய புருஷன் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாப்புல. இதுதான் கிளைமேக்ஸ். இந்த வீடியோ அப்படியே அந்த புருஷன் எடுத்த வீடியோ வைரல் ஆச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த செந்தில்நாதன் மீது இந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஏன்னாக்கா இந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு இந்த கட்சியில் உள்ள பெண்களை, இந்த கட்சி தொண்டர்களை, கட்சி நோக்கி வர்ற பெண்களை இப்படி பாலையெல்லாம் சொல்கிறத இந்த கட்சி தொடர்ந்து இந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிங்கப்பெண் படை எங்கே போச்சுங்க? ஏன் சிங்கப்பெண் படை நடவடிக்கை எடுக்கல? அப்போ சிங்கப்பெண் படை இல்லைன்னு சொல்லலாம். சரி இப்போ வந்துட்டீங்க இல்லை, அந்த வீடியோ இன்னும் இருக்குல்ல, அவர் குற்றவாளி தானே, அவர் குற்றம் செஞ்சவர் தானே, இப்போ போய் கையங்கலவமாக நீங்கள் தூக்குங்க. இப்போ இந்த குற்றத்தை செஞ்சார்ல செந்தில்நாதன், அந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், அவருடைய பொண்ணு தான் கமலி. அவங்க எம்எல்ஏவை நின்று ஜெயிச்சு இப்போ கால்நடைத்துறை அமைச்சராகவும் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாலியல் குற்றத்தை செய்து வீடியோவிலேயே கையங்காலமாக மாட்டின செந்தில்நாதனுடைய பொண்ணுக்கு எப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? எப்படி சீட்டு கொடுத்தீங்க? இது அப்போ இது வந்து வாரிசு அரசியலில் வராதா? ஆதவரஜன் நான் பேசுகிறாப்புல எல்லா மேடையும் இளவரசர் பிறப்புலையே இவங்க சிஎம் நினச்சிக்கிறாங்க, பிறப்புலையே இளவரசர் நினச்சிக்கிறாங்க, பிறப்புலையே வந்து இந்த கட்சி வந்து இவங்களோட நினச்சிக்கிறாங்க. அது எப்படி பிறப்புலையே உனக்கு வரும்னு கேட்குறாருல. இப்போ இது வந்து வாரிசு அரசியல். எதன் அடிப்படையில் கமலிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் செந்தில்நாதனை கட்சி விட்டு தூக்காமல் இருக்கீங்க? எதன் அடிப்படையில் அவங்க கட்சியில் உள்ள பெண் நிர்வாகிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த, அவர்களை காப்பாற்றிய, அதற்கு சமரசம் பேச போன, பஞ்சாயத்து பேச போன டிவிகே எம்எல்ஏ விஜய் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்காது? ஏன்? வாரிசு அரசியல் பேசுகிற வாரிசு அரசியல். எங்கே சிஎம் பதவி இருக்கும் பொழுது அந்த ராகுல் காந்தி கையை பிடிச்சி தூக்கிட்டு நின்னீங்கல்ல, அந்த ராகுல் காந்தி யாருங்க? அந்த ராகுல் காந்தி என்ன பல்லாவரம் சந்தையில் வந்து பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக
டிவிகே கட்சி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணி அப்புறம் செக்கிழுத்து அப்புறம் கொடிகாத்த குமரன் கூட பின்னாடி நின்று அந்த கொடிகாத்த குமரன் அடி வாங்கி சாகும்பொழுது இவர் பின்னாடி நின்று அந்த கொடியை பிடிச்சிட்டு நின்று போராட்டம் இப்போ சுதந்திர போராட்ட தியாகி அவர் அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே ரிசர்வேஷனுக்கான போராட்டம் நடக்கும்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு 13 வருஷம் ஜெயில் கண்டவரா? குலக்கல்வி தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வரும்போது குலக்கல்வியை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஐயா காமராசர் பக்கம் நின்று போராடி அதில் அடிபட்டு மிதிப்பட்டு அதில் பொறுப்புகள் வாங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்து இன்னைக்கு அகில இந்திய லெவலில் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்காப்புல. யாருங்க அவர்? ராகுல் காந்தி. யார் ராகுல் காந்தி? என்ன தெரியும் அவருக்கு? அவர் கையை பிடிச்சி தூக்கி நிற்கிறீங்க. கேட்டாக்க உதயநிதி வந்து இளவரசு பிறப்பிலேயே உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் கட்சி தலைவரானீங்க, பிறப்பிலே நீங்களாம் முதலமைச்சரான்னு கேட்குறீங்க. இப்போ இவர் பிறப்பிலே என்ன வந்து நிற்கிறார்? இவருக்கு என்ன தெரியும்? என்ன இளவு தெரியும் இவருக்கு? ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தியோட வரலாறு எடுத்து பார்ப்போமா? ராகுல் இது இங்கே எல்லாம் நேருலேருந்து தொடங்குவீங்க. நேருலேருந்து தொடங்கக்கூடாது. நேருனுடைய அப்பா மோத்திலால் நேரு இருக்காரு பாருங்க. மோத்திலால் நேருனுடைய புள்ள தான் ஜவஹர்லால் நேரு. அப்போ ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் இந்திரா காந்தி, இந்திரா காந்திக்கு அப்புறம் இவங்க ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்திக்கு அப்புறம் இவங்க சோனியா காந்தி, சோனியா காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி, மேனகா காந்தி, ஃபெரோஸ் காந்தி. இதெல்லாம் யாருப்பா? இதெல்லாம் யாரு? இதெல்லாம் இவங்களால செக்கிழுத்து சம்பளாங்க. நீங்கள் மோத்திலால் நேரு கூட சரி கொஞ்சம் வேலை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் இவங்க ஜவஹர்லால் நேரு அவர் பல வருடம் வந்து சிறை கண்டவர், சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர், சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். சரி ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தாங்களே அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? எதனால் வந்தாங்க? எதனால் அடிப்படையில் வந்தாங்க? இவருடைய பொண்ணுங்கிறதுனால இந்திரா காந்தியினுடைய ஆட்சி தான் மிகப்பெரிய பாசிச ஆட்சி ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே. பிஜேபியினுடைய ஆட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய பாசிச ஆட்சி இந்திரா காந்தியினுடைய ஆட்சி. அதை காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராசர் எதிர்த்தார் இந்திரா காந்தியினுடைய ஆட்சியை. மிகவும் கொடூரமான ஆட்சி. தமிழ்நாட்டையே ரெண்டாக பழக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அப்போ தான் தேவையில்லாத திட்டங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து தமிழை அழிப்பதற்காக முயற்சிகள் அப்போ தான் நடந்துச்சு. அப்போ தான் மிகப்பெரிய மொழி போராட்டமே நடந்துச்சு. அப்போ தான் காமராசர் உள்ள எதிர்த்தார் இந்திரா காந்தி அவங்கள. அப்போ இத்தனை 7-8 தலைமுறை தானே. அப்போ அவர் இளவரசர் இல்லையா? கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாங்களாம். உடனே இளவரசர் பிறப்பு அடிப்படையில். அப்போனா இவர் பிறப்பு அடிப்படையில் எத்தனாவது உட்காந்துருக்காப்புல? 8ஆவதுப்பா. இது ஓகேவா உனக்கு? இதுக்கப்புறம் மேனகா காந்தி, அந்த காந்தி, இந்த காந்தி, ஏகப்பட்ட காந்திகள் இருக்குது. இது கைத்தொடி. சரி, நம்ம எங்கேயோ போயிட்டால் திரும்ப இந்த நம்ம சிங்கப்பெண் படைக்கு வருவோம். இதில் இந்த கமலிக்கு வந்து எப்படி நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஞானசேகரன் ஒரு பொறுக்கி நாய், அது அங்கே உட்காந்துருக்கிற ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் சிண்டல் பண்ணி அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ என்ன பண்ணானுங்க, எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, படிக்கிற மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, யார் அந்த சார் அப்படின்லாம் கேட்டானுங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயோ நிகழ்ச்சிக்கு போய்ட்டு வரும்பொழுது தூரமாக நின்று, அதுவும் பிளர்ராக இருக்குது அந்த ஃபோட்டோ, தூரமாக நின்று அவர் அங்கே நடந்து வரும்பொழுது இப்படி இன்னொரு செல்ஃபி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த செல்ஃபியை வச்சுக்கிட்டு யார் அந்த சார்? உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த சாரா? அப்புறம் மாசு அவர்கள் எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அங்கே பக்கத்தில் போய் நின்ட்டாப்புல, அது ஒரு ஃபோட்டோ. பாருங்கள், யார் அந்த சார்? மாசு தான் அந்த சாரா. அப்போ ஞானசேகரன் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளே போயிட்டு அங்கே உள்ள பெண்களை இதேமாதிரி மூளைச்சலவை செய்து அல்லது மிரட்டி அந்த சாருக்கு வந்து இவர் அந்த பெண்களை கொண்டு போய் சேர்க்கிறாரா, இப்படியெல்லாம் பயங்கரமாக நேரேட் பண்ணி பயங்கரமாக கதைகள் இன்னைக்கு பரப்பப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ அந்த நேரடியாகவே அந்த விஜய் சரவணன் இருக்கானே, அவன் விஜய் அவர்கள் கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குது, சிஎம் விஜய் அவர்கள் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறானாக்கா, நான் மேலிடத்துல பேசிட்டேன் அப்படிங்கிறான், தலைவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்றான். அப்போ இது நம்ம விஜய் அவர்களோட சம்மந்தப்படுத்தி பேசலாமா? அப்போ அன்னைக்கு பேசினவங்கெல்லாம் இதையே இப்படியே சம்மந்தப்படுத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்த எம்எல்ஏவோட மட்டும் நிற்கல, இப்போ இதே மாதிரி அமைச்சர்களுக்கும் இதில் உள்ள தொடர்பு இருக்குது. அப்போ அமைச்சர்களுக்கு மேலே உள்ள அந்த மேலிடம் இருக்குல்ல, அந்த மேலிடத்துக்கு மேலே தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசினவங்களாம் இன்றைக்கி அந்த பேசலை. இதில் இந்த விஜய் சரவணன் இருக்காரு பாருங்க, அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அந்த ஆள் யார் தெரியுமா? அந்த எலெக்ஷன் அப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சுலாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்துக்கு தாவேகா சார்பாக இந்த விஜய் வந்து மனு தாக்கல் பண்ண போகிறாப்புல, வேட்பு மனு தாக்கல். அப்போ அங்கே உட்காந்து ஆஃபீஸர் மனு வாங்கி பார்த்துட்டு சிரிச்சாப்புல. என்ன கேட்டையோ, இது என்ன அது ஃபார்ம் ஓகே, இது என்ன ஒன்றுமே ஃபில் பண்ணல சார், நீங்கள் ஃபில் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அறிவாளி தான் நம்ம தற்குறி. இப்போ இவங்களை நம்ம தற்குறின்னு சொல்லாமல் வேட்பு மனுவை எதுவும் ஃபில் பண்ணவே இல்லை. வேட்பு மனு எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப வேட்பு மனு ஒன்றா கொடுத்துட்டாங்க அவர்கிட்டே. அதை வந்து வேட்புமனு தாக்கல், ஏங்க அதை ஃபில் பண்ணுங்க சார், நீங்கள் ஃபில் பண்ணிக்க மாட்டிங்களா? நீங்கள் தாங்க ஃபில் பண்ணணும் சார், நீங்களே கொஞ்சம் ஃபில் பண்ணிங்க சார். இந்த காமெடி இதை பண்ணது யாருனாக்கா நம்ம விஜய் சரவணா. இவர் தான் ஸ்ரீவைகுண்டத்தில் நீங்கள் தேர்வு செய்த
உங்கள் மக்கள் பிரதிநிதியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கல்ல, அந்த விஜய் சரவணன் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்காமல் பாதிப்பை செய்த குற்றத்தை செய்தவர்களை பாதுகாக்கிற அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிற நபராக இன்னைக்கு மாறி நிற்கிறார். நீங்க அந்த காமெடியை வேணா நீங்களே வேணா பாருங்க. இது குறித்து சிஎம் விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்கவில்லை? இதில் உள்ள மற்ற அமைச்சர்கள், தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதை குறித்து ஏன் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறது நம்ம கேள்வி முன்வைக்கிறோம். அப்போ சிங்கப்பெண் படை வந்து இப்போ விஜய் சரவணனை கைது பண்ணணும், இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்து என்னென்ன ஸ்டேட்டஸுங்கிறத நீங்கள் பத்திரிகை செய்தியாக வெளியிடணும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த சிங்கப்பெண் படையினை ஆரம்பித்ததெல்லாம் இப்போ உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. அது சும்மா ஏதோ முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம், சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டோம், அதனால் சும்மா ஒரு போசாக்குக்கு சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது அர்த்தமே தவிர இது பெண்கள் பாதுகாப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. அதனால் விஜய் சரவணனை கைது செய்கிறார்களா இல்லையா, அல்லது தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதை குறித்து வாய் திறக்கிறாரா இல்லையா, விஜய் சரவணன் மீது அந்த கட்சியினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சிங்கப்பெண் படைங்கிறது மக்களை ஏமாற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.